இன்ஸ்டன்ட் பேமெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா கையிலையும் கொடுத்துட்டேன். நம்மளது வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் நம்ம பார்ப்போம். 27th இயர் நம்ம ரன் பண்ணுறோம். ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம அப்படியே தான் வச்சுருக்கோம். 10 லட்சத்துலேருந்து 10.5 11 மாற்றிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்மள 2 அக்கௌண்ட் இருக்கும். ஒன்று வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், ஒன்று எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு 20 பேர் புறவலராக சேர்ந்துருக்கிறாங்க. 2 வல்லல். ஒன்று ஏற்கனவே அவங்க போன வருஷத்துலேயே சேர்ந்துட்டாங்க. அவங்க வந்து இந்த வாட்டி கொண்டாந்துருக்குறோம். மொத்தம் 41,000 ரூபாய் அப்படியே கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஃபிக்ஸட் டெபாசிட் 41,000 ரூபாய். மெம்பர்ஷிப் வல்லல் 20, புறவலர் 21 புறவலர் சேர்ந்துக்கிறாங்க. வல்லல் 2 பேர் சேர்ந்துருக்காங்க. இது இல்லாமல் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நம்ம செலவு பண்ணுறோம். 68,000 இன்ட்ரெஸ்ட் வந்து இது எஃப்டியிலேருந்து வர இன்ட்ரெஸ்ட். அதுலேருந்து மாதம் 5,000 தான் எடுப்போம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். மீட்டிங் எக்ஸ்பென்சஸுக்கு நம்ம எடுத்துக்கிறது 60,000 ரூபாய் தான் எடுத்துருக்கோம். 12 வருஷத்துக்கு நம்ம எடுக்கிற பணம், 12 மாதத்துக்கு நம்ம எடுக்கிற பணம், ஒரு மாதத்துக்கு 5,000 ரூபாய். அதுதான் நம்மளுடைய எக்ஸ்பென்ஸுக்கு நம்ம எடுக்கிறோம். மீதி ஃபுல்லாக புறவலருடைய பிறந்த நாள் கொண்டாடும் புறவலர்கள் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அது பத்தலைன்னா லோன் லோன் நாங்களும் தலைவரும் தான் போடுவோம். அந்த லோன் அக்கௌண்ட்டை கொண்டாந்து இன்கம் டேக்ஸில் சப்மிட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா லோன் அப்படின்னு போட்டிருக்கோம். 21,000 2,000. நம்ம டொனேஷன் மட்டும் நம்ம ரிசீவ் பண்ணது போன வாட்டி 2,16,000 நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இது புறவலரும் வல்லரும் கான்ட்ரிபியூட் பண்ண. அது புத்தக வெளியீடாக இருக்கலாம், பிறந்த நாள் காணும் புறவலர்களாக இருக்கலாம். இந்த ரெண்டுமே நம்மளுக்கு வருது 2 lakhs. மொத்தம் மீட்டிங் எக்ஸ்பென்ஸே 2,39,000. மீதி லோனில் தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். இளங்கோ 90க்கு நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் தனியாக. அதில் குப்புசாமின்றவர் உங்களுக்கு தெரியும். மனகை குப்புசாமி வந்து அவர் வந்து 5,000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துருக்காரு. அது இன்னும் கேஷாக தான் நம்மக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் வேலாயுதம்ன்றவர் வந்து நம்மளுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாரு. அவர் வல்லலாக மாற போகிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த 5,000 நாங்கள் சஸ்பென்ஸில் வச்சுருக்கிறோம். அதனால தான் கீழே பார்த்தீங்கன்னா 2 5,000 இருக்கும். அந்த 2 5,000 சஸ்பென்ஸில் இருக்கிறது. ஒன்று இளங்கோ 90க்காக வந்து போட்டது. இன்னொன்று அவர் வந்து வல்லலாக மாறதுனால இன்னொரு 5,000 ரூபாய் கொடுத்து வல்லலாக மாறுவார். மொத்த எக்ஸ்பென்ஸ் நம்மளுக்கு வந்து வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட்லேருந்து வர்றது 68,000 தான். இந்த இன்ட்ரெஸ்ட் 277 பார்த்துக்காதீங்க. அது இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பேங்க்கே எடுத்துன்னு இருப்பான். கேஷ் ட்ரான் இது வந்து பார்த்தீங்கன்னா 217 பேங்க் சார்ஜஸ் 3682. அந்த 277 வர்றது போயிடும். நம்மளுக்கு எஸ்பிலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வராது. அது வர்றதுக்கு அவங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் வச்சு எடுத்துருவாங்க. நம்மளுக்கு வந்து வந்தது 68,000. அந்த 68,000 நம்ம 60,000 தான் நம்ம செலவு பண்ணிக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு 5,000 ரூபாய் மாதத்துக்கு எடுத்து செலவு பண்ணுறோம். அதுக்கு மேலே பண்ணுறது கிடையாது. அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். மீதி புறவலர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தலைவர் வந்து பத்தலைன்னா தலைவர் கொடுத்துருவார். எப்போ வருதோ அதை எக்யூப் பண்ணிடுவோம். ஆனால் இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து அதிகமாக செலவு வந்து ஆடியோ சிஸ்டம் ஃபுல்லாகவே ரீஎக்யூப் பண்ணோம். அப்புறமா வந்து இந்த வாட்டி 4-5 பெரிய ஃபங்க்ஷன் இளங்கோக்காக ஒரு நிறுவன தலைவருக்காக ஒரு வாட்டி பண்ணோம். அந்த 4-5 பெரிய ஃபங்க்ஷன் பண்ணதுனால நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இருக்கிறத பண்ணி பழைய கடனை அடைச்சிடும். பழைய கடனில் புக்கு போட்ட கடன் ஒன்று இருக்குது. புக்கு போட்டது 95,000 rupees நம்ம கொடுக்க வேண்டியிருக்குது புக் ப்ரெஸ்க்கு. ஆனால் இந்த வாட்டி அதை 15,000 கொடுத்துட்டோம். இந்த வாட்டி எங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ்லாம் மேனேஜ் பண்ணி இது பழைய லோன் அக்கௌண்ட் தான். இந்த வாட்டி எங்களுக்கு லோனே கிடையாது. லோன் இல்லாமல் கரெக்டாக நடத்திட்டோம். அதனால எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா கேஷ் பேலன்ஸ் 0, பேங்க் பேலன்ஸ் 6,000. அதனால் நம்மளுக்கு இந்த வாட்டி எக்ஸ்பென்சஸுக்கும் இதுக்கும் பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுக்கு வந்த பணம் போதுமானதாக இருந்தது. அதை உள்ள இன்க்ரீஸ் பண்ணணும்னு தலைவர் டிசைட் பண்ணியிருக்காரு. இது நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ். இதுதான் உங்கள் பேலன்ஸ் ஷீட் உங்கள் கையில் கொடுத்தாரு.